Hello viewers, இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுடைய மொபைல் லேப்டாப் எங்களுடைய சிஸ்டத்தை நாங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை நாங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் வைஃபை ஊடாக நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம் அல்லது சிம் டேட்டா ஊடாக பாவிச்சு கொள்வதற்கான ஆப்ஷன் இருக்கு. என்றாலும் எங்களுடைய மொபைல் அதே போல் எங்களுடைய லேப்டாப்பை பொறுத்தமல்ல ரெண்டும் டிஃபால்ட்டாக இருக்கும். இலகுவாக வைஃபை ஊடாக கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு இருக்குது. நியூ ஜென்ரேஷன் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் எங்களுக்கு இலகுவாக எங்களுடைய இன்டர்நெட் கனெக்ட் சிஸ்டத்துக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கூடியதாக இருக்கும். ஓல்டு அதாவது கொஞ்சம் பழைய மாடலாக இருக்கும்னு சொன்னால் எங்களுக்கு வைஃபையை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்காது. ஆனால் வைஃபை எங்களுடைய சிஸ்டத்தோட RJ45 கேபிள் ஊடாக அல்லது மொபைல் டேட்டா கேபிள் ஊடாக அல்லது டொங்குல் ஊடாக கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு தந்திருப்பாங்க. இந்த மூன்றும் இல்லை எப்படி நாங்கள் எங்களுடைய சிஸ்டத்துக்கு பழைய ஒரு சிஸ்டம் ஒன்றுக்கும் நாங்கள் வைஃபையை கனெக்ட் பண்ணி கொள்கிறோங்கிற ஒரு வீடியோ தான் மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்படியாக எங்களுடைய சிஸ்டத்துக்கு நாங்கள் வைஃபையை கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு வைஃபை அடாப்டர் அல்லது வைஃபை டிடெக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ் ஒன்று எங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த டிவைஸ் ஒன்று நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். இதை நான் கனெக்ட் பண்ணி தான் என்னுடைய சிஸ்டத்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண போகிறேன், வைஃபையை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முதல்ல இது சம்மந்தமான ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ ஒன்றை நாங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோக்குள்ளே நாங்கள் போவோம். அதுக்கு முதல்ல இதை நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வடிவில் இருக்கும், ஒரு சின்ன ஒரு USB அடிப்படையில் இருக்கும். இதுக்கு பின்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமான டீட்டெயில் போட்டிருக்கிறாங்க. அதாவது வைஃபையில் இருந்து எங்களுடைய சிஸ்டத்துக்கு நாங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை வயர்லெஸ் ஊடாக நாங்கள் ரிசீவர் பண்ணுறது அல்லது வைஃபை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அப்படியான ஒரு ஆப்ஷன் இதில் ரெண்டு ஆப்ஷனையும் போட்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்பி லிங்க் 150 Mbps அப்படியான போட்டிக்கிறாங்க. வயர்லெஸ் NUSB அடாப்டர் நானோ அப்படியான ஒரு பேரும் இதில் போட்டிக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 2.0 அப்படியான ஒரு ஸ்பீட்டை கொண்டதாக இருக்கு. இதில் மேலதிகமான ஸ்பீட் கொண்டது மாரிக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரிக்கு ஏற்றவாறு நீங்கள் இதனை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குரிய லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவை ஏற்பாட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை நாங்கள் இந்த சைட்டில் இருந்து நாங்கள் இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணினதுக்கு பிறகு இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கைடு ஒன்று வச்சுருக்கிறாங்க. இந்த கைடை நாங்கள் மெதுவாக எடுக்கிற நேரம் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இந்த வைஃபை அடாப்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கான சின்ன வடிவிலான ஒரு CD ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்கிற அப்படியான ஒரு மெத்தடைம் இதில் கொடுத்துக்கிறாங்க. முதலாவது நாங்கள் CD டிரைவில் இதை நாங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணுற நேரம் இதில் செட்டப் ஃபைல் வரும். அந்த செட்டப் ஃபைலை நாங்கள் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணினோம்னு சொன்னால் நான்காவதாக எங்களோட இந்த வைஃபைக்கு காட்டும். இதில் நாங்கள் எங்களோட வைஃபை கொடுத்து வைஃபை பாஸ்வேர்டை கொடுத்தால் எங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் அப்படியான ஒரு ஆப்ஷனை தந்திக்கிறாங்க. ஸோ இது ஒரு 20 மீட்டர் தூரத்துக்குள்ளே இது எங்களுக்கு கனெக்ட் ஆகும், அப்படியே டிவைஸை வச்சுக்கொள்ளுங்கிற ஒரு ஆப்ஷன் எல்லாமே இதில் தந்திக்கிறாங்க. இதை நீங்கள் வாசித்து தெரிஞ்சுக்கொள்ள உங்களுக்கு இயலும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குள்ளே எங்களோட வைஃபை அடாப்டரை சின்னதாக தந்திருக்கிறாங்க. ஸோ இதை நாங்கள் எங்களுடைய சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு இதில் டிரைவர்ஸை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணினேன்னு சொன்னால் ஆட்டோவாக எனக்கு கனெக்ட் பண்ணி கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இதில் தந்திருப்பாங்க. ஸோ இதனூடாக என்னுடைய பழைய ஒரு சிஸ்டமாக இருக்கிற போது அந்த சிஸ்டத்துக்கு நான் வைஃபையை கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த டிவைஸ் ஊடாக அதாவது வைஃபை அடாப்டர் ஊடாக நான் இலகுவாக என்னுடைய டிவைஸை நான் என்ன செஞ்சு கொள்ளலாம், வைஃபையை கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லை நான் என்கிட்ட RJ45 கேபிள் இருக்கும்னு சொன்னால் RJ45 கேபிள் ஊடாக என்னுடைய வைஃபையை நான் கனெக்ட் பண்ணி கொள்வதற்கான சந்தர்ப்பமும் எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இதை எப்படி நாங்கள் இன்சர்ட் பண்ணி டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணுறங்கிற வீடியோ தான் நீங்கள் மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ முதலாவது நாங்கள் எங்களுடைய இந்த வைஃபை அடாப்டரை எங்களுடைய சிஸ்டத்துக்குள்ளே நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட சிஸ்டத்தில் USB கனெக்ட் பண்ணுற இடம், இந்த இடத்துல நான் என்னுடைய வைஃபை அடாப்டரை கனெக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த Windows 10 OS நான் போட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த நேரம் என்னுடைய வைஃபை அதாவது நெட் கனெக்ஷனுக்குரிய இது இடத்துல நீங்கள் பிளேஸில் கொண்டு அந்த மவுஸை நாங்கள் வைக்கிற நேரம் நாட் கனெக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு எங்களுக்கு மெசேஜ் தரும். இதில் நாங்கள் எப்படி எங்களுடைய USBயை கனெக்ட் பண்ணணும்னு பார்ப்போம். இதில் நாங்கள் பாருங்கள் எங்களுடைய USB கனெக்ட் பண்ணி பட்டிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க மெசேஜ் தந்திருக்கிறாங்க. என்றாலும் எனக்கு இதில் டிவைஸை எதுவும் காட்டலை. CDயை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். என்னுடைய CDயை நான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா DVD RW டிரைவ் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. இதை நான் இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் ரன் ப்ரோக்ராம்ங்கிறத கொடுத்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்கிறேன். இதில் எஸ் கொடுத்தோன்னே இப்போ எனக்கு இந்த வைஃபைக்குரிய
இப்போ நான் ஃபினிஷ் பண்ணுறேன். கிளிக் பண்ணுற நேரம் இதுக்கு முதல்ல எங்களுக்கு இதில் இந்த ஒரு நோட் கனெக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கு. இதை நாங்கள் கிளிக் பண்ணுற நேரம் இங்கே எங்களோட வைஃபைக்குரிய நேம் இங்கே தரப்பட்டிருக்கு. இதை நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த வைஃபை பாஸ்வேர்டை நான் இங்கே கொடுக்கணும். வைஃபை பாஸ்வேர்டை நாங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணுவோம். வைஃபைக்குரிய பாஸ்வேர்டை நான் இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத இங்கே கொடுக்குறேன். என்னுடைய வைஃபை கனெக்ட் ஆகிட்டு என்னுடைய சிஸ்டத்துக்கு நான் இதுக்கு முதல்ல RJ45 ஊடாக தான் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கொண்டேன். ஆனால் இந்த டிவைஸ் ஊடாக வைஃபை அடாப்டர் ஊடாக இப்போ என்னுடைய டிவைஸுக்கு நான் வைஃபை ஊடாக கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய இன்டர்நெட்டை. இப்போ நான் ப்ரௌஸ் பண்ணி பார்க்க போகிறேன். இன்டர்நெட் இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கி. வைஃபை அடாப்டர் ஊடாக எங்களுடைய சிஸ்டத்துக்கு நாங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கொள்வது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை அறிஞ்சுக்கொள்ள என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஓலுங்கிறத கொடுத்து நீங்கள் நம்முடைய சேனலோட இணைஞ்சிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அதை பார்த்து பயனடைஞ்சு கொள்ள முடியும். நன்றி.